ஹாய் சிலபதிஸ், வெல்கம் டு அவர் ஆன்சார் கிரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா தாம்பர் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பேசிக்கான ஸ்டிச்சுங்கிறத போன வீடியோ பார்த்தா பார்த்தீங்கன்னா பிளாக் லோடிங் ஸ்டிச்சு, அதே மாதிரியே தான் தாம்பர் ஸ்டிச்சும் ஒரு முக்கியமான ஸ்டிச்சு. இதை நம்ம முக்கியமாக ஃபேஸ் ஃபில்லிங்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் ஃபில்லிங்கு ஒரு உருவத்தை அப்படியே நம்ம செய்யணுன்னாக்கா இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி செய்யும்போது ரொம்ப நீட்டாக ஒரு பர்ஃபெக்டாக நமக்கு வரும்னு சொல்லலாம். இது நம்ம ஸ்டார்டிங் போட்டோம் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சு, அதே தான். நம்ம எங்கேயுமே கை எடுக்காமல் அதை ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங்காக போட்டுகிட்டே இருந்தோம். அதுக்கிட்ட தான் தாம்பர் ஸ்டிச்சு. இது கஷ்டமும் கிடையாது, ஈஸியும் சொல்ல முடியாது. ஈஸின்னு ஏன் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறோம்னாக்கா, நம்ம எங்கேயுமே கேப் விடாமல் ரொம்ப நெருக்கி போடும்போது அந்த ஸ்டிச் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ அந்த 2 கோட்டுக்கு நடுவில் நான் எப்படி கேப் இல்லாமல் நான் போடணும்னு மட்டும் பாருங்கள். இப்போ ரொம்ப நீட்டாகவும் போடாதீங்க, ரொம்ப ஷார்ட் ஸ்டிச்சாகவும் போடாமல் ஒரு சின்ன கொஞ்சம் மீடியமான ஸ்டிச்சாக நான் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் கோடை ஃபில் பண்ணிகிட்டே போகிறேன். ஸ்டிச் எங்கேயுமே அந்த நூல் சிக்காகாமல் கொஞ்சம் நூல் 2 நூலையுமே நம்ம பர்ஃபெக்டாக போட்டுட்டு இருந்தோம்னா ஃபுல்லாகவே ஷைனிங் இந்த இதில் கிடைக்கும். அதனால் நம்ம ஃபேஸ் ஒர்க்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக இதாக தெரியும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் எங்கேயுமே சிக்காகாமல் கொஞ்சம் நீட்டாகவே நான் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ அதில் அப்படியே நான் மேலே கொண்டுட்டு வரேன் ஸ்டிச்சை. தெரியுதா? பக்கத்துலேயே அந்த ஸ்டிச்சை ஒட்டியே எந்த அளவுக்கு உங்களால் கிட்ட முடியுமோ அந்தளவுக்கு பக்கத்துலேயே அப்படியே ஸ்டிச்சை நம்ம போடணும். தூரமாக போகக்கூடாது, கொஞ்சம் கூட அந்த கேப்பு கிடைக்கக்கூடாது. ஒரு நூலுக்கும் அடுத்த நூலுக்கும் நடுவில் அந்த கேப்பு தெரியக்கூடாது, துணியும் தெரியக்கூடாது. அதுதான் இந்த ஸ்டிச்சோட மெயினே. அந்த லைட்டு வெளிச்சம் தெரியாதனால உங்களுக்கு கொஞ்சம் இருட்டாக தெரியுது. நான் முடிச்சுட்டே உங்களுக்கு காட்டுறேன். நான் 3வது ஸ்டிச் இப்போ போட்டுட்ருக்கேன். 3வது லைனில் போட்டுட்ருக்கேன். லாஸ்ட்டாக முடிக்கும் போது அந்த இடத்துல குட்டி லாக் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சை ஆரம்பிக்கணும். சும்மா நார்மலாக பெரிய ஸ்டிச்சு திருப்பிட்டு இருந்தோம்னா அந்த இடம் நீட்டாக வராது. அந்த லாஸ்ட்டு பாயிண்டில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சு இந்த பக்கம் திருப்பிட்டோம். மொத்தமே இதில் இந்த சின்ன 2 கோட்டுக்கு நடுவிலே நான் மொத்தம் 5 ஸ்டிச் போட்டிருக்கேன். பாருங்கள், எங்கேயுமே அந்த துணி பிளாக் கலர் தெரியாதவங்க அந்த அளவுக்கு நான் நெருக்கி போட்டிருக்கேன். லாக் போட்டு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட பூவில் நீங்கள் ஃபுல்லாக தாம்பர் ஸ்டிச் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதில் போடும்போது தான் அந்த வளைவில் எப்படி போடணும், நேராக எப்படி போடணும் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் தாம்பரம் பூவை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.